Java switch statement. So Java switch statement எதுக்காக யூஸ் பண்றோம்னா it is a multi-way branch statement. It is similar to if else if later. நம்ம if else if laterல என்ன பார்த்தோம்னா ஒரு ஒரு ஹோட்டல் போறோம்னா அங்கே மெனு கார்டில் டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ் இருக்கும். ஸோ நமக்கு வெஜ் வேணும்னா வெஜ், வெஜ் வேணும்னா நான்வெஜ், அதுவும் வேண்டாம்னா ஒரு ஐட்டம்ஸ், இப்படி அடுத்தடுத்த ஐட்டம்ஸ் மாற்றிக்கிட்டே இருக்கும். ஃபைனலாக எந்த ஐட்டமும் வேண்டாம்னா எனக்கு எல்ஸ் காஃபி கொடுங்க அப்படின்னு சொல்லி ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் ஒன்று பார்த்துருந்தோம். இதுதான் வந்து போன வீடியோவில் இஃப் எல்ஸில் நம்ம பார்த்துருந்தோம். இந்த ஸ்விட்ச் கேஸும் அப்படிங்கிறது இட் இஸ் சிமிலர் டு இஃப் எல்ஸ் இஃப் லேடர் தான், பட் நாட் எக்ஸாக்ட்லி த இஃப் எல்ஸ் இஃப் லேடர். சிமிலர் டு தட் பட் நாட் எக்ஸாக்ட்லி. ஓகே, ஸோ இஃப் எல்ஸில் என்ன மெயினாக பார்த்தோம்னா இஃப்குள்ளார இஃப் ஆஃப் அப்படின்னாவே உள்ள வந்து ஒரு பூலியன் ஸ்டேட்மெண்ட் தான் இருக்கணும். இட் குட் பி எனி ஸ்டேட்மெண்ட், பட் த ரிசல்ட் வந்து எய்தர் ட்ரூ ஆர் ஃபால்ஸாக இருக்கணும். அப்படி ட்ரூ ஆர் ஃபால்ஸாக இருந்தால் மட்டும்தான் இஃப் வந்து நமக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ அதே மாதிரி ஸ்விட்ச் கேஸ் ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்விட்சுக்குள்ளார ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கும். இதான் வந்து சின்டாக்ஸ். அதுக்கு உள்ளார இது வந்து இஃப் மாதிரி, இஃப் ஆஃப் ஒரு வேல்யூ, அதுக்குள்ளார கேஸ் வேல்யூ, ஒரு ஸ்டேட்மெண்ட்டோ இல்லை கேல்குலேஷனோ, அப்புறம் பிரேக். இதுதான் வந்து ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட். இந்த மாதிரி n நம்பர் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம கடைசியாக கொடுத்துக்கலாம். ஸோ இது எப்படி நம்ம மேட்ச் பண்ணி அவுட்புட் வரும் அப்படின்னா ஸ்விட்சுக்குள்ளார ஒரு எக்ஸ்பிரஷன், ஃபார் எக்ஸாம்பிள் வேல்யூ 1 அப்படிங்கிறது இந்த எக்ஸ்பிரஷனாக இருந்துச்சுன்னா கேஸோட இந்த நம்பரும் இந்த எக்ஸ்பிரஷனும் மேட்ச் பண்ணும். எந்த கேஸ் வந்து மேட்ச் ஆகுதோ அந்த ரிசல்ட் வந்து நமக்கு ஸ்டேட்மெண்ட்ல பிரிண்ட் ஆகும், இல்லை கேல்குலேஷன் வரும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த எக்ஸ்பிரஷனில் ஸ்விட்சில் வேல்யூ 2 இருக்குது அப்படின்னா இந்த வேல்யூ 2 கேஸில் இருக்கிற வேல்யூ 2 இதுவும் தான் ஈக்குவலாக இருக்குன்னு அர்த்தம். இல்லைன்னா இந்த இடத்துல ஒரு 5 இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல கேஸ் 5 இருக்குன்னா 5ம் 5ம் மேட்ச், வேற எந்த நம்பரும் மேட்ச் இல்லை அப்படின்னா இந்தக்குள்ளே இருக்கிற ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் நமக்கு வந்து பிரிண்ட் ஆகும். ஓகே, இது எதுவுமே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு நம்பர் கொடுக்குறீங்க இல்லை ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுக்குறீங்க, கேஸில் அந்த நம்பர்ஸ் எதுவுமே இல்லை, அந்த எக்ஸ்பிரஷன் மேட்சே ஆகலை அப்படின்னா டிஃபால்ட்டாக நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்களோ அதுதான். எந்த மெனுவுமே எனக்கு பிடிக்கலன்னா ஃபைனலாக எனக்கு ஒரு காஃபி மட்டும் போதும்ன்றோன்னா போதும். அதுவுமே நீங்கள் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. டிஃபால்ட்டுமே இல்லைன்னா எந்த அவுட்புட்டுமே நமக்கு அவுட்புட்டில் பிரிண்ட்டும் ஆகாது. ஓகே, ஸோ இதான் வந்து ஜென்ரல் சின்டாக்ஸ் ஆஃப் ஸ்விட்ச் கேஸ். ஸோ இந்த ஸ்விட்ச் கேஸில் என்னெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ மெயினாக வந்து ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் லைக் லெஸ் தென், கிரேட்டர் தென், ஈக்குவல் டு, நாட் ஈக்குவல் டு. ஏன் அப்படின்னா இது எல்லாமே வந்து பூலியன் அவுட்புட் நமக்கு கொடுக்கும். இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னா இட்ஸ் ட்ரூ கண்டிஷன் ஆர் ஃபால்ஸ் கண்டிஷன். இல்லைனா எக்ஸ் கிரேட்டர் தென் 3னா எஸ் ட்ரூ கண்டிஷன், இல்லைனா ஃபால்ஸ் கண்டிஷன். ஸோ இந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே வந்து இஃப்ல தான் ஒர்க் ஆகும், ஸ்விட்ச் கேஸ்குள்ளார யூஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி லாஜிக்கல் எக்ஸ்பிரஷன் லைக் அண்ட் ஆறு, இந்த நாட் ஆஃப், இந்த வேல்யூஸ் எதுவுமே யூஸ் பண்ண முடியாது. சிமிலர்லி மல்டி கேஸும் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இது எல்லாமே நம்ம மேக்ஸிமம் எங்கே பார்த்துருப்போம்னா இஃப் கிளாஸ்குள்ளார நம்ம பார்த்துருப்போம். ஓகே, பட் இங்கே இட் இஸ் நாட் த கேஸ். ஸோ இங்கே என்னெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் இன்டீஜர் யூஸ் பண்ணலாம், கேரக்டர் யூஸ் பண்ணலாம், இனம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, இல்லைன்னா ஸ்ட்ரிங் வேல்யூ, இந்த ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணலாம். ஸோ இது எப்படி யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம டேரெக்டாக ப்ரோக்ராமிங்லேயே பார்த்துருவோம். அதுக்கப்புறம் ஃபால் த்ரூ அப்படின்ற ஒரு கண்டிஷன்ஸ் இருக்குது. ஃபால் த்ரூங்கிறது இடையில பிரேக் கொடுக்காம விட்டோம்னா டில் எங்கே பிரேக் இருக்கோ அது வரையிலும் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கீழே போய்கிட்டே இருக்கும். அதான் வந்து ஃபால் த்ரூ அப்படின்றது. இதை நம்ம ப்ரோக்ராமில் இப்போ பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் லெட் அஸ் டேக் a சிம்பிள் ப்ரோக்ராம். ஸோ இதுதான் வந்து ஒரு சிம்பிள் ஸ்விட்ச் கேஸ் லாஜிக். ஸோ இங்கே வந்து ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம் எக்ஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னு. ஸ்விட்சில் அந்த வேரியபிள் எக்ஸ் வாங்கியிருக்கோம். நீங்கள் வேணும்னா ஸ்கேனர் இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்கேன்எஃப் மூலிமா நீங்கள் என்ன வேல்யூ வேணுமோ அந்த வேல்யூ நம்ம வாங்கிக்கலாம் யூசர்கிட்ட இருந்து. ஸோ இப்போ எக்ஸ் ஈக்குவல் 2 அப்படின்னா என்ன கண்டிஷன் அப்படின்னா இந்த இடத்துல எக்ஸ் ஈக்குவல் 2 இருக்கிறதா அர்த்தம். ஈக்குவல் டு சிங்கிள் ஈக்குவல் டு மட்டும் யூஸ் ஆகும், டபுள் ஈக்குவல் டு யூஸ் ஆகாது. இங்கே டபுள் ஈக்குவல் டு கொடுத்தீங்கன்னாவே நமக்கு எரர் காட்டிடும். ஓகே, ஏன்னா டபுள் ஈக்குவல் டு வந்து ரிலேஷனல் ஆப்ரேட்டர் மாதிரி ஆகிடும், லாஜிக்கல் ஆப்ரேட்டரும் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அப்போ எக்ஸ் ஈக்குவல் 2 அப்படின்னா இந்த கேஸில் இந்த 2ங்கிற வேல்யூ எங்கே இருக்குன்னு பார்க்கணும். இது 1, இது 2. அப்போது இந்த கேஸ் மட்டும் தான் நமக்கு பிரிண்டிங்கில் வரும். ஸோ என்ன பிரிண்ட் ஆகும் அப்படின்னா இந்த வேல்யூ மண்டே அப்படிங்கிறது இப்போ ரன் பண்ணிங்கன்னா பிரிண்ட் ஆகும். ஓகே, இதே மாதிரி வேற ஏதோ ஒரு நம்பர் டேரெக்டாக ஒரு நம்பரும் கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 3 கொடுக்குறேன், 3யோட வேல்யூ டியூஸ்டே, அப்போ டியூஸ்டே பிரிண்ட் ஆகிடும் இந்த இடத்துல. ஓகே, இப்போ நான் எந்த கண்டிஷனுமே மேட்ச் ஆகலை, 8 கொடுத்துட்டேன், பட் இங்கே 1 2 3 மட்டும்தான் இருக்குது அப்படின்னா ரன் பண்ணிங்கன்னா டிஃபால்ட்டில் என்ன இருக்கோ அந்த வேல்யூ இங்கே பிரிண்ட் ஆகிடும். சரிப்பா நான் டிஃபால்ட்டே கொடுக்கல அப்படின்னு என்ன ஆகும், அவுட்புட்டில் எந்த கண்டிஷனும் மேட்ச் ஆகலை, டிஃபால்ட்டும் இல்லை அப்படின்னா நோ அவுட்புட் நமக்கு பிரிண்ட் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா எம்டியாக இருக்கும். ஓகே, ஸோ இதான் வந்து ஜென்ரல் ஒரு லாஜிக். ஸோ இந்த இடத்துல நீங்கள் ரிலேஷனல் ஆப்ரேட்டர் கொடுக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள்
greater than 2, அதாவது greater than 2 இருந்தால் எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணுன்னு கொடுத்துருக்கோம். பட் இங்கேயே எரர் வந்துடும் நமக்கு. ஸோ ரிலேஷனல் ஆப்ரேட்டர் நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஓகே, ஸோ ஜென்ரலாக ஒரு இன்டீஜர் வேல்யூ இல்லை கேரக்டர் நீங்கள் கொடுக்கலாம். இப்போ இந்த இடத்துல ஒரு கேரக்டர் ஏ ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு இங்கே நீங்கள் ஏ கொடுத்தீங்கன்னா அதே மாதிரி எல்லாத்தையும் கண்டிஷன்ஸையும் மாற்றிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அவுட்புட் வந்து பிரிண்ட் ஆகும். ஓகே, இப்போ இந்த இடத்துல ஒரு பி, இந்த இடத்துல ஒரு சி கொடுத்துறோம். சிங்கிள் கேரக்டர், ஸோ சிங்கிள் கோட். ஓகே, ஸோ என்ன கொடுக்குது அப்படின்னா ஏ ஷுட் பி இன் அ சிங்கிள் கோட். ஓகே, ஸோ இப்போ பிரிண்ட் பண்ணீங்கன்னா சண்டே வரும். ஏன்னா ஏங்கிறது ஏ இங்கே மேட்ச் ஆகிடும். ஓகே, ஸோ இதில் நம்ம ஒரு வேல்யூ கொடுப்போம் 65 அப்படின்ட்டு. இப்போ என்ன அவுட்புட் வரும்? சண்டேன்னு வரும். ஏன் அப்படின்னா இதுதான் இன்ட்ரெஸ்டிங் கேஸ். ஸோ இதில் வந்து ஆசிக் வேல்யூ இருக்கு இல்லையா, அந்த ஆசிக்கோட வேல்யூவோட 65ங்கிறதுக்கு வேல்யூ வந்து அது மீன் ஏங்கிறதுக்கு வந்து 65 அப்படின்னு அர்த்தம். அதனால இங்கே 65 கொடுத்தா 65க்கான கேஸ் இங்கே மேட்ச் ஆகும். ஓகே, இதே மாதிரி பிக்கு வந்து 66 கொடுத்தீங்கன்னா பி கண்டிஷன் இங்கே ஒர்க் ஆகும் மண்டே அப்படின்ட்டு. இல்லைன்னா இந்த இடத்துல நம்ம நம்பர் கொடுத்துக்கலாம் 65, 66, 67. இந்த இடத்துல நீங்கள் ஒரு கேரக்டர் பின்னு வாங்கிக்கலாம். இப்போ ரன் பண்ணீங்கன்னா மண்டே பிரிண்ட் ஆகும். ஏன்னா பிங்கிறதுக்கு கரஸ்பாண்டிங் ஆசிக் வேல்யூ வந்து 66 அப்படிங்கிறது தான் கண்டிஷன். ஸோ இந்த மாதிரி கேரக்டர் நீங்கள் வாங்கி உள்ள பிரிண்ட் பண்ணி கொடுத்துக்கலாம். ஸோ இதில் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த பிரேக் நான் எடுத்துறேன். ஸோ இந்த பிரேக் எடுத்துட்டேன் அப்படின்னா என்ன ஆகும்னா இது இஸ் கால்ட் ஃபால் த்ரூ. சண்டேவும் பிரிண்ட் ஆகும், மண்டேவும் பிரிண்ட் ஆகும். சாரி, ஆக்சுவலி பி இஸ் 66. ஓகே, அப்போ இந்த பிரேக் எடுத்துறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 66ங்கிற இடத்துல பி ஸ்டார்ட் ஆகுது, விச் மீன்ஸ் மண்டே ஸ்டார்ட் ஆகுது. இங்கே பிரேக் இல்லாதனால அடுத்த கண்டிஷனும் பிரிண்ட் ஆகும், விச் இஸ் கால்ட் டியூஸ்டே. இப்போ இதையும் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா டில் டிஃபால்ட் வரைக்கும் இது பிரிண்ட் ஆகும். திஸ் இஸ் கால்ட் ஃபால் த்ரூ. 3 வேல்யூ பாருங்க, மண்டே, டியூஸ்டே, அதர் டே எல்லாமே வந்து நமக்கு பிரிண்டிங்கில் வந்துடும். ஸோ இந்த இதுக்கு வந்து ஆக்சுவலி கால்ட் ஃபால் த்ரூ. மேட்ச் ஆகிற வகையிலும் போய்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ். ஓகே, ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஸ்டேட்மெண்ட்டே பிரிண்ட் பண்ணல, 66 கொடுத்துருக்கீங்க, பட் ஸ்டேட்மெண்ட் பிரிண்டே பண்ணல அப்படின்னா still it is a valid syntax. Okay, so run this. 66ல எந்த ஸ்டேட்மெண்ட் இல்லாதனால 67 செக் பண்ணும். 67ல டியூஸ்டே, இங்கேயும் பிரேக் கிடையாது, அதனால அதர் டே வரைக்கும் பிரிண்ட் ஆகும். இப்போ 66க்கு அப்புறம் ஒரு பிரேக் கொடுத்தீங்கன்னா என்ன அவுட்புட் வரும்னு கெஸ் பண்ணுங்க. எதுவும் வராதுங்கிறத உண்மை. ஏன்னா இடையில எந்த ஒரு கண்டிஷனோ இல்லை ஸ்டேட்மெண்ட்டோ நம்ம பிரிண்டிங்கில் கொடுக்கவே இல்லை. ஸோ அதனால எதுவுமே நமக்கு பிரிண்ட் ஆகாது. ஸோ இந்த மாதிரி கேரக்டர்ஸ் வச்சு நம்ம மேனிபுலேட் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து பேசிக் கண்டிஷன். இப்போ 2-3 குவிஸ் பார்ப்போம் டு பில்ட் அவர் கான்செப்ட் ஈவன் மோர் பெட்டர். ஸோ இந்த கான்செப்ட் எடுத்துக்கலாம். ஐ ஹவ் ப்ரிப்பேர்ட் சம் குவிஸ் ஃபார் யூ. ஜஸ்ட் ட்ரை இட் யுவர் செல்ஃப். வீடியோ பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்க, அப்புறம் அவுட்புட் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுக்கு இப்போ என்ன அவுட்புட் வரும்? ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா எக்ஸ் ஈக்குவல் டு 5 வாங்கியிருக்கோம், ரிசல்ட் ஈக்குவல் டு 0னு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். கேஸில் கேஸ் 1, 2, 3 இங்கே வந்து ப்ளஸ் ஈக்குவல் டுனா ரிசல்ட்டு +1, ரிசல்ட் +2 அப்படின்னு அர்த்தம். இப்போ இதுக்கு என்ன அவுட்புட் வரும் நமக்கு செக் பண்ணுங்கள், பாஸ் பண்ணிவிட்டு. இல்லைன்னா அப்போ போட்டுக்கலாம். எக்ஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்னு அர்த்தம். 5னா நமக்கு எங்கே போகும்? 1, 2, 3, 4 கேசஸ் மட்டும்தான் இருக்குது. அதனால எங்கே போகும்னா டிஃபால்ட் கேஸுக்கு போகும். டிஃபால்ட்டோட வேல்யூ என்னன்னா ரிசல்ட் +5. ரிசல்ட்டில் வேல்யூ என்ன? 0. அப்போது 0 + 5 = 5 வரும். ரிசல்ட் இஸ் 5. ஓகே, இதில் இப்போ நான் 1 கொடுக்குறேன்.
15 வரும். ஏன் அப்படின்னா இந்த இடத்துல ரிசல்ட்டோட வேல்யூ வந்து 0 + 1 அப்போ 1 ஆயிடுமா, அந்த 1 இங்க வருமா, அப்போ 1 + 2 ஆயிடுமா, அப்புறம் 3 ஆயிடுமா, அப்புறம் 3 + 3 இப்படியே போயிட்டே இருக்குமா. ஏன் அப்படின்னா இங்க எங்கேயுமே வந்து பிரேக் ஸ்டேட்மெண்ட்டே கிடையாது. அப்போ என்ன ஆகும்னா கேஸ் 1ல ஸ்டார்ட் ஆகி டில் டிஃபால்ட் வரைக்கும் இந்த கால்குலேஷன் போயிட்டே இருக்கும். அப்போ நமக்கு என்ன வரும் ஆன்சர் ஃபைனலா ரிசல்ட்ல 1 + 2 + 3 + 4 + 5 = 15 வரும். ஏன்னா இந்த இடத்துல 1 ஆயிடும். அதுக்கப்புறம் வந்து 1 + 2 3, 3 + 3 6, 6 + 4 10, 10 + 5 15 வந்துடும். அப்படியும் போட்டுக்கலாம், இல்லை இந்த மாதிரியும் போட்டுக்கலாம். ஓகே, ஸோ எனிஹவ் யூ வில் கெட் 15 ஆன்சர். இந்த இடத்துல 3 ஆயிடும். அப்புறம் இங்கே 3 + 3 6 ஆயிடும். இங்கே 10 ஆயிடும். அப்புறம் 15 ஆயிடும். ஸோ திஸ் இஸ் யுவர் ஆன்சர். இதுக்கிடையில் எங்கேயா ஒரு இடத்துல பிரேக் பண்ணீங்க அப்படின்னா இங்க இடத்துல பிரேக் பண்றேன். இங்க என்ன ஆன்சர் வருமோ அதுதான் வரும், 6 வரும். அவ்வளோ. ஸோ இதுதான் வந்து பேசிக் கான்செப்ட். ஸோ இன்னும் ஒரு குவிஸ் ஸ்ட்ரிங் வச்சு என்ன அவுட்புட் வரும் கெஸ் பண்ணுங்க. அடுத்த குவிஸ் வந்து நீங்களே கெஸ் பண்ணி அவுட்புட்டை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ இங்கே n = 3 வாங்கியிருக்கோம். ஓகே, இங்கே வந்து ஸ்ட்ரிங்கில் ஒரு எம்டி இது மட்டும் வாங்கியிருக்கோம். இப்போ 3 அப்படின்னா 3யோட கேஸ் இங்கே இருக்கு. ஓகே, அப்போ ரிசல்ட்டில் ரிசல்ட் = ரிசல்ட் + 3. அப்போ என்ன ஆகும்னா இந்த ப்ளஸ் இந்த ஸ்ட்ரிங், இந்த ரெண்டு ஸ்ட்ரிங்கும் ப்ளஸ் ஆகிக்கும். ஸோ ஸ்ட்ரிங்கில் கான்கேட் பண்ணலினாலும் உள்ள printf-க்குள்ளார கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு அவுட்புட் வந்துடும். இங்கே printf இல்லை, அதனால் printf டைப் பண்ணிடலாம். system.out.println println of result கொடுத்தீங்கன்னா நமக்கு 3 + டிஃபால்ட் வரும். ஓகே, இந்த ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம், இங்கே ஸ்பேஸ் இல்லாமல் கொடுத்தீங்கன்னா அட்டாச் ஆகி வரும். இவ்வளோதான் கான்செப்ட். ஓகே, ஸோ ஒரே ஒரு குவிஸ் உங்களுக்கு கொடுக்குறேன். இதோட வேல்யூ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க என்ன வருதுன்ட்டு. இதுக்கு ஆன்சர் நாம் கம்பைல் பண்ண போகிறது கிடையாது. யூ ஜஸ்ட் ட்ரை யுவர் செல்ஃப் அண்ட் கமெண்ட் இட். ஓகே, ஸோ வாட் இஸ் தி அவுட்புட்? இங்கே என்ன பண்ணியிருக்கோம்னா எக்ஸோட வேல்யூ 5ன்னு வாங்கியிருக்கோம். நம்ம என்ன பண்ணலாம்னா எக்ஸோட வேல்யூ 1 வச்சுக்கலாம். ஓகே, 5 வச்சு ரன் பண்ணால் என்ன வரும், 1 வச்சு ரன் பண்ணால் என்ன வரும், இவ்வளோதான் கான்செப்ட். 5 வச்சிங்கன்னா இங்கே 5 கேஸே இல்லை, ஆனால் 5 மட்டும் ரன் பண்ணிடுறேன். 5 வச்சிங்கன்னா எந்த கேஸுமே இல்லை, பட் ரிசல்ட்டில் 1 இருக்குது. இங்கே டிஃபால்ட்டில் ரிசல்ட் ++ இருக்குது, அதனால் வந்து 2 வந்துடும். இன்கேஸ் ரிசல்ட் int x = 1 இருந்தால் இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு என்ன அவுட்புட் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஆன்சர் கரெக்டாக இருந்தால் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ரிமைனிங் கோடிங்ஸும் வந்து கிளாஸ்லையும் லெபார்ட்டரிலையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம்.